கம்பராமாயணம் 25வது மீட்டிங் ஆகஸ்ட் 31 ஆரம்பிக்கலாம். இதுக்கு முந்தின பாடல்கள்ல 495 வரைக்கும் ராமலட்சுமணர் விஸ்வாமித்திர முனிவரோடு செல்லும் போது ராமர் பாதம் பட்டு அகலியின் சாப விமோசனமான பின்னர் மிதிலை நகரில் நுழைந்து வீதிகளில் செல்கிறார்கள். அந்த சென்ற பாடல்கள்ல அந்த வீதிகள் மற்றும் வீட்டு மாடங்கள் இன்று இவற்றை ஒன்றொன்றா பார்த்து கொண்டு செல்லும் போது அந்த வீதிகளின் மற்றும் மாந்திரிகளின் விவரிப்பு இவற்றை பார்த்தோம். இப்ப இன்னும் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த மாடங்களை பார்த்து கொண்டு. இப்ப 496 ஆரம்பிக்கிறோம். கடகமும் குழையும் பூணும் ஆரமும் கலிங்க நூல் வடகமும் மகர யாழும் வட்டினி கொடுத்து வாசத்தொடையல் கோதை சோர பழிக்கு நாய் சிவப்பு தொட்டு படை நெடுங்கண்டார் ஆடும் பண்டைகள் பலவும் கண்டார். கடகமும் குழையும் கைவளைகளையும் காதணிகளையும் பூணும் ஆரமும் மேலும் பல அணிகளையும் இரத்தின மாலைகளையும் நுண்ணூல் மெல்லிய நூல் இழைகளால் நெய்யப்பெற்ற கலிங்கம் வடகமும் கலிங்க நாட்டு விலையுயர்ந்த மேலாடைகளையும் மகர யாழும் மகர வினைகளையும் வட்டினி கொடுத்து பந்தய பொருளாக வைத்து வாசத்தொடையல் மணமுள்ள பூமாலைகள் அணிந்த கோதை சோர அழகான தம் கூந்தல் தளரும்படி பளிங்கு நாய் பளிங்கால் அமைந்த நாய் எனப்படும் காய்கள் சிவப்பு தொட்டு செந்நிறம் அடையுமாறு அவற்றை தம் செங்கைகளால் தொட்டு படை நெடுங்கண்டார் வேல் போன்ற நீண்ட கண்களை உடைய பெண்கள் ஆடும் பண்ணைகள் விளையாடுகின்ற இடங்கள் பலவும் கண்டார். பலவற்றையும் பார்த்தார்கள். கலிங்க நுண்ணுள் விளம்பு விலை வரம்பு அறியலாகா இன்னுரை கலிங்கம் சிந்தாமணி 697. பளிங்கு நாய் பலகை செம்பொன்னாக பளிங்கு நாயாக பரப்பி சிந்தாமணி 927. வடகம் மேலாடை பண்ணை விளையாடும் இடம். இது மேலும் விவரித்து கொண்டே போகிறாள். தெருவில் எந்த மாதிரி பெண்களை பார்த்தாருங்க, என்ன மாதிரி அணிகள் அடைந்த பெண்கள்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறாள். இந்த பழிக்கு நாய்ங்கிறது நம்மளுக்கு நாய்ங்கிறது வித்தியாசமா தான் தெரியும் இல்லையா, மிருகமா தானே தெரியும். ஆனா இங்க காய்கள்னு போட்டிருக்காங்கல்ல மேம். அது அந்த விளையாடும் போது அந்த இதுக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டதில்ல. காய்க்கு நாயின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. ஓகே. அதனால பளிங்கில் அமைந்த அந்த காய்கள், நம்ம சோழிகள்லாம் சொல்றோம், அந்த மாதிரி பளிங்கில் அமைந்த காய்கள், அதை வச்சுட்டு விளையாடுறாங்க. அந்த செங்கைகளால் தொட்டு விளையாடுகிறார்கள். அது ஸோ இதையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டு மேலும் நடக்கிறார்கள். அதுதான் இந்த பாடல்ல வருது. புரியுறதா? அடுத்தது போலாமா? எஸ் மேம். 497. பந்தயம் குவளை ஆம்பல் படர்கொடி வள்ளை நீலம் செங்கிடை தரங்கம் கெண்டை சினைவரால் இணைய தேம்ப தங்கள் வேறு உவமை இல்லா அவயவம் தழுவி சாலும் மங்கையர் விரும்பி ஆடும் வாவிகள் பலவும் கண்டார். பங்கயம் குவளை தாமரை மலர்களும் கரு நெய்தல் பூக்களும் ஆம்பல் செவ்வாம்பல் மலர்களும் படர்கொடி வள்ளை பரவியுள்ள வள்ளைக்கொடியின் இலைகளும் நீலம் செங்கிடை நீலோற்பல மலர்களும் சிவந்த கிடையாகிய கடைகளும் தரங்கம் நீர் அலைகளும் கெண்டை மீன்களும் சினைவரால் சூழ் கொண்ட வரால் மீன்களும் இணைய இன்னும் இவை போன்ற நீர் வாழும் உயிர்கள் பலவும் தேம்ப பெண்களின் உறுப்புகளுக்கு ஒப்பு ஆகாமையால் வருந்தும்படி தங்கள் வேறு தங்களுக்கு தாங்களே அல்லாமல் வேறு உவமை இல்லா உவமை பொருள் இல்லாத அவயவம் தழுவி தங்களது முகம் முதலாய உறுப்புகளோடு பொருந்தி சாலும் மங்கையர் சிறந்த மகளிர் விரும்பி ஆடும் விருப்பத்தோடு நீராடுகின்ற பாவிகள் பலவும் தடாகங்கள் பலவற்றையும் பார்த்தார்கள். தாமரை முகத்திற்கும் குவளையும் கண்டையும் தாமரை முகத்திற்கும் குவளையும் கண்டையும் கண்ணுக்கும் ஆம்பல் வாய்க்கும் வள்ளை காதுக்கும் நீலம் கூந்தலுக்கும் கிடை அதரத்துக்கும் அலை வயிற்று மடிப்புக்கும் வரால் மீன் கணைக்காலுக்கும் ஒப்பாக அமையாமல் வருந்துகின்றன என்பது உணரப்படுகின்றன. இதுவும் உயிர் நவிச்சி அணியா அந்த மீன்கள் இதெல்லாம் இந்த பெண்களை போல தமிழுக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டதான். அந்த அளவுக்கு அழகான பெண்கள் இல்லையா?
உயர்வு நவிர்ச்சி அணி எல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த மீன்களும் அதுவும் அந்த அந்த பெண்களை போல் தமிழுக்கு இல்லைன்னு ரொம்ப வருந்த அளவுக்கு அவங்க அழகு. அந்த மகளிர் வந்து குடைந்து நீராடுவதால் உடல்கள் வருந்துகின்றன. மகளிர் குடைந்து நீராடுவதால் உடல்கள் வருந்துகின்றன. இது புரியுதா உங்களுக்கு? எதை இங்க குறிப்பிடுறாங்க? எந்த உடல்கள் வருந்துகின்றன என்று குறிப்பிடுறான்னு தெரியுதா? அதாவது இந்த மாதிரி மீன்கள் இந்த ஒவ்வொரு மீனும் இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பெண்கள் மாதிரி உடம்பு இல்லைன்னு வருத்தம். இந்த மீன்கள் வந்து உடல்கள் வருந்துகின்றன இவர்கள் நீராடும் போது இல்லையா? ஆமா. ஓகே. 98 போலாமா? இயங்கு ஒரு புலன்கள் அங்கும் அங்கும் இங்கும் கொண்டு ஏக ஏகி மயங்குபு திரிந்து நின்று மறுகுறும் உணர்வு இது என்ன? புயங்களில் கலவை சாந்தும் புனர் முளைச்சுவடும் நீங்கா பயங்கெழு குமரர் பட்டு ஆட்டு ஆடு இடம் பலவும் கண்டார். இயங்கு உரு புலன்கள் பல இடத்தும் செல்வதற்குரிய ஒட்டிய ஐம்புலன்களும் அங்கும் இங்கும் கொண்டு ஏக தத்தமத்துக்குரிய பல வழிகளிலே இழுத்து கொண்டு செல்ல ஏகி அவற்றின் வழியிலே சென்று மயக்குமுற்று பிரிந்து நின்று அலைந்து கொண்டே மறுகுறும் கலங்குகின்ற உணர்வு இது என்ன? சிற்றறிவு இது என்று சொல்லும்படி கலவை சாந்தும் குங்குமப்பூ முதலிய நறுமண பொருள்களோடு கூடிய சந்தன கலவையும் புனர்முலை சுவடும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய மகளிர் முலைகள் இருகத் தழுவும் காலத்து பொருந்திய தழும்பும் புயங்களில் நீங்கா தம்முடைய தோள்களில் நீங்காத பயம்கெழு குமரர் கல்வி செல்வம் முதலான பயன்கள் மிகுந்த இளைய வீரர்கள் வட்டு ஆடு இடம் உருட்டுகின்ற இடங்கள் தோறும் செல்லும் வட்டுக்காய் வைத்து விளையாடும் வட்டாட்டிடம் பலவும் கண்டார். பலவற்றையும் பார்த்தார்கள். புலனறிவும் வட்டும் ஐம்பொறிகளுக்கும் உரிய ஐம்புலன்கள் பலவற்றின் வழியே சென்று சுழலுகின்ற அறிவு வீரர்கள் விளையாடும் பொழுது எங்கும் சுற்றும் வட்டுக்கு உவமையாகும். வட்டு உருட்டக்காய் அரங்கின்றி வட்டாடி எற்றை. அந்த வட்டு என்னன்னு நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்களா எதை குறிப்பிடுறாங்க? அவங்க அந்த இளைஞர் விளையாடுறது. தாயம் உருட்டுவாங்க. பட் இந்த இளைஞர்கள் உருட்டுறது வந்து என்னதுன்னு தெரியல. உருட்டுக்காய் வட்டுக்கு உண்மையாகும். வீரர்கள் விளையாடும் பொழுது எங்கும் சுற்றும் வட்டுக்கு உவமையாகும். சோ அந்த வீரர்கள் வந்து அதை வீசி சுழட்டி விளையாடுற ஒரு மாதிரி கருவின்னு சொல்லலாமா? அவங்க தோள்கள் அதுல எல்லாம் சொல்றாங்க. அது பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பெரிய உருளை மாதிரி இருக்குமே, அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்களே, அது பேரு ஒண்ணு இருக்குமே, நீட்டமா என்ன பேரு? சரளாக்கட்டை. கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உருட்டி விளையாடுற இளைஞர்கள். இது டவுட் இருக்கா? புனர் முலை சுவடும்னா அதுல என்ன சொல்றாங்க? நெருங்கிய மகளிர் முலைகள். அவங்க இறுக்கி கட்டி அவங்க உடை போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல வர சுவடு. எனக்கு அப்படிதான் தோன்றது. வேற யாருக்காவது? பார்த்தேன். வல்லாட்டம் இல்லாத வல்லுப்போர் இருவர் விளையாடும் ஒரு வகை விளையாட்டம் அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, கொஞ்சம் லவுடா பேசுங்க. வல்லாட்டம் இல்லாட்டி வல்லுப்போர். ஆனா இது மல்யுத்தம் நினைக்கிறேன். இல்ல, இது கிடையாது. புயங்கள்ங்கிறது புஜங்களில் சொல்லலாம், நம்ம தோள்கள் சொல்லலாம். அது புரியுது. புனர்முலை சுவடுங்கிறது அதுவும் புரியுது. இருக்க கட்டினதுனால தழும்பு இருக்கிறது, அந்த அதுவும் புரியுது. புயங்களில் நீங்காத பயங்கெழு குமரர் கல்வி செல்வம் முதலான பயன்கள் மிகுந்த இந்த இளைய வீரர்கள் உருட்டுகின்ற இடங்கள் தோறும் அந்த மகளிரையும் பார்த்தாங்க. இந்த இவங்க வந்து அந்த கல்லாக்கட்டை உருட்டி விளையாடுற அந்த இடங்களையும் பார்த்தாங்க. சரி, இத வந்து என்ன ஐம்புலன்களும் எதோட கம்பேர் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது செல்வத்துக்குரிய புலனறிவும், அதாவது அந்த கல்லாக்கட்டை மாதிரி சுத்துறாங்க இல்லையா,
எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் வந்து அந்த சுத்துறது வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, நம்ம ஐம்புலன்கள் வந்து இப்ப கை கால் அந்த ஐம்புலன்களும் விதவிதமான பல விதங்கள்ல அது நகர்ந்து போகிறது இல்லையா, அட்டென்ஷன் டைவர்ட் ஆகுது இல்லையா நம்மளுக்கு. ஒரு இடத்துல நிக்காம நம்மளுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஐம்புலன்களும் அந்த மாதிரி போறது. ஐம்புலன்களும் மாத்தி மாத்தி சில இடங்களுக்கு போற மாதிரி இவங்க வந்து கல்லாக்கட்டை உருட்டுறது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நான் அப்படிதான் எனக்கு நினைக்கிறேன். அப்படி சொல்றாங்களா இல்லாட்டி மேடம், அதாவது இப்ப இங்க மேல போட்டிருக்க ஒரு ஓமையா ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வாசனை இருக்கு. பல இடத்துக்கும் செல்வதற்குரிய ஒட்டிய ஐம்புலன்களும் தத்தமதுக்குரிய பல வழிகளை இழுத்து கொண்டு செல்ல மயக்கமுற்று அலைந்து கொண்டே கலங்குகின்ற சிற்றறிவு இது என்று சொல்லும்படி நறுமணங்களோடு கூடிய சந்தனை கலவையும் இருகத்தழுவிய பொருந்தை தழும்பும் தோள்களில் நீங்காத. ஓகே, இது ஏன் சொல்றாங்க மேம்? அது ஃபர்ஸ்ட் லைனுக்கும் லாஸ்டுக்கும் புரியுது. இதையும் பார்த்து கொண்டு போகிறார்கள், மகளிரையும் பார்த்து கொண்டு போகிறார்கள். ஆனா அந்த ஐம்புலன்களுக்கு வந்து அந்த ஐம்புலன்கள் தம் வழியில இழுத்தும் போது நம்ம சிற்றறிவு யோஜனை பண்றதா, ஏன் இப்படி பல வழிகளில போறதுன்னு யோஜனை பண்ற மாதிரி இது விவரிப்பு இருக்குன்னு எனக்கு தோன்றது. இதையும் அதையும் பார்த்துக்கிட்டு நிறைய ஐம்புலன்களும் இங்க அங்கும் மாறி மாறி போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தமா? எல்லா இடத்துலயும் போகுது ஐம்புலன்கள் மாறி, பெண்களையும் பாக்குது ஆண்களையும் பாக்குதுன்னு அர்த்தமா? அதுவும் சொல்லலாம். இந்த மாதிரி அது நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பக்கம் வாசனை, அதாவது மூக்கு வேலை செய்யுது, ஒரு பக்கம் உடம்புல ஒரு புலன்களும் ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி பலவற்றையும் பார்த்து கொண்டு போகிறார்கள்ங்கிற மாதிரி இல்லையா? ஓகே. சோ 499 வெஞ்சினும் உரிவிற்று என்னும் மேனியர் வேண்டிற்று ஈயும் நெஞ்சினர் ஈசன் கண்ணில் நெருப்பு ஊரா அனங்கன் அன்னார் செஞ்சிலை கருத்தர் மாதர் புலவிகள் திருத்தி சேர்ந்த குஞ்சியர் சூழ நின்ற மைந்தர் தம் குழாங்கள் கண்டார். வெஞ்சினம் உருவிற்று கொடுமையான சீற்றத்தின் வடிவம் எடுத்து என்னும் மேனியர் இவ்வுலகில் வந்தது போன்ற உடல் வலி உடையவர்களும் வேண்டிற்று ஈயும் வேண்டுகின்றவர் வேண்டு பொருள்களை தருகின்ற நெஞ்சினர் அருள் நெஞ்சமுடையவர்களும் ஈசன் கண்ணில் சிவனது நெற்றிக் கண்ணில் உள்ள நெருப்பு உரா நெருப்புக்கு இலக்காகி எரிந்திடாத அனங்கன் அன்னார் தன் இயல்பான வடிவத்திலே உள்ள மன்மதனை அழகில் ஒத்தவர்களும் செஞ்சிலை கரத்தர் வில்லேந்திய செங்கை உடையவர்களும் மாதர் புலவிகள் திருத்தி பெண்களின் ஊடல்களை தவிர்த்து நின்றதனால் சேர்ந்த குஞ்சியர் அதனால் சிவந்த முடியுடையவர்களும் ஆகிய சூழ நின்ற இளங்குமரர்களின் கூட்டங்களை பார்த்தார்கள். சோ இன்னும் என்ன பார்த்து கொண்டு போகிறார்கள்னு வருது. சேர்ந்த குஞ்சியர் மகளிர் கொண்ட ஊடலை தணிக்கும் பொருட்டு ஆடவர் அவர்களின் அடிகளிலே தம் முடிகள் படும்படி விழுந்து வணங்குவர். அப்பொழுது அம்மகளிரின் காலில் உள்ள செம்பஞ்சு குழம்பு ஆண்களின் முடியில் படுவதால் முடி செந்நிறம் அடைந்தது. குஞ்சி ஆண்மயிர் கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் வீழ்ந்த கிழவன். தொல்காப்பியம் பொருள் கற்பீனா என்னன்னு தெரியல 6 தொல்காப்பியத்துல இது குறிப்பிடுறாங்களாம் இந்த மாதிரி ஓமைய. சோ இது ஈஸியா புரியுறது இல்லையா? இந்த அர்த்தத்துல மகளிருக்கு இந்த ஊடலை தணிக்கும் பொருட்டு ஆடவர்கள் சரண்டர் ஆயிடுறாங்க அப்படின்னு. அப்படி ஆகும்போது அவங்க முடியில வந்து இவங்க காலில் படுற செம்பஞ்சு குழம்பு அவங்க முடியில படும்போது அது செந்நிறம் அடைகிறது அப்படிங்கிற பொருள் அது. பட் அதை எதை பார்த்து கொண்டு போகிறார்கள்? அந்த மாதிரி ஆண்கள் விழுவதை பார்த்து கொண்டு போகிறார்களா, இல்ல அந்த ஆண்களுக்கு இந்த மாதிரி சிவந்த முடி இருக்குன்னு பார்த்தார்களா? ஆமா, சிவந்த முடியுடைய இளைஞர்களை கண்டார்கள். இந்த மாதிரியானதுனால சிவந்த முடியுடைய இளைஞர்கள் கூட்டங்களை கண்டார்கள் இல்லையா? அந்த கால்ல இது போட்டிருப்பாங்கல்ல மேம், அது முடியல பட்டதுனால அது சிவந்து போய் அவங்க கால்ல அப்படியே சரண்டர் ஆயிடுறாங்கல்ல, அப்ப அந்த முடியில அந்த சிவப்பு குழம்பு படுகிறது. அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களை பார்த்தார்கள் இல்லையா? இளைஞர்கள் ஓகே மேம். இளம் குமரரின் கூட்டங்களை பார்த்தார்கள். இது கற்பின்றது தொல்காப்பியத்துல கற்பின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம்.
அந்த அதிகாரத்துல வர கற்பிங்கிறதுக்கா? ஓகே. என்ன என்ன கற்பின்னு ஒரு அதிகாரமா? கற்பியல். 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 ஓகே, ஓகே. தொல்காப்பியம் தானே இலக்கணம் இல்லையா ஃபுல்லா? கற்பியல்ல இந்த மாதிரி வருதாக்கும். இந்த கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் வீழ்ந்த கழவன். கரெக்ட். சோ ஜென்ரலா அர்த்தம் இதான். இந்த மாதிரி ஊழல் இருக்கும்போது அந்த மகளிரை சமாதானப்பட்டதுக்காக காலில் விழுறாங்க. அப்ப அந்த குழம்பு வந்து அவங்க தலையில பட்டு அதனால இத்தனை இளைஞர்களுக்கு தலைமுடி சிவப்பா இருக்கு, முன்னுச்சி சிவப்பாக இருக்குமா இருக்கும். அந்த மாதிரி இளைஞர்களை கண்டார்கள், பார்த்தார்கள். அதெல்லாம் பார்த்து கொண்டு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஓகே. 500 பாக்குறோம். பாகு ஒக்கும் சொல் பைங்கிளியோடும் பல பேசி மாகத்து உம்பர் மங்கையர் நாண மலர்கொய்யும் தோகை கொம்பின் அன்னவர்க்கு அன்னம் நடைத்தோற்று போக கண்டு வண்டு இனம் ஆர்க்கும் பொழில் கண்டார். பாகு ஒக்கும் சர்க்கரை பாகு போன்ற பல இனிய சொற்களை பைங்கிளியோடும் பேசி பச்சை கிளியோடும் பேசி மாகத்து உம்பர் வானத்தின் மேல் வாழும் மங்கையர் நாண தெய்வ பெண்களும் தமது வடிவழகிற்கு தோற்று வெட்கம் அடையும்படி மலர் கொய்யும் பூக்களை பறிக்கின்ற தோகை சாயலால் மயிலையும் கொம்பின் அன்னவர்க்கு மென்மையான உருவத்தால் பூங்கொம்பையும் ஒத்துள்ள மாதர்களுக்கு அன்னம் நடை அழகிலே தோற்று போக ஒப்புமை ஆகாமையால் தோல்வியுற்று பின் செல்ல கண்டு அதனை பார்த்து வண்டு இனம் ஆர்க்கும் வண்டுகளின் கூட்டம் ஆரவாரம் செய்தற்கு இடமான பொழில் கண்டார். சோலைகளை பார்த்தார்கள். ஒரு செயலில் உயர்ந்தவர் வெல்வதையும் தாழ்ந்தவர் தோற்பதையும் கண்ட பார்வையாளர் வென்றவர்க்கு மகிழ்ச்சியும் காற்றவர்க்கு அவமானமும் உண்டாகுமாறு ஆரவாரம் செய்வது இயல்பு. அவ்வாறே இயல்பாக பேரொலி செய்கின்ற வண்டுகளை அன்னப்பறவை மகளிர் நடைக்கு தோற்று போனதற்காக ஆரவாரிப்பதாக காட்டுகிறார். தோகை கொம்பு கூந்தலை உடைய மாதருக்கு ஊமை. என்ன மாதிரி கற்பனை இல்ல? அந்த விளையாடும் போது ஜெயிச்சவங்களை வந்து வாழ்த்தியும் தாழ்த்தவர்களை கலாட்டா பண்ணியும் நம்ம பண்றது நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வண்டுகள் ஆரவாரிக்கின்றன. எதை பார்த்து? இந்த மகளிரோட நடைக்கு வந்து ஒப்பில்லாம அன்னப்பறவை நடக்கிறத பார்த்து அந்த அன்னப்பறவை தோற்று போற மாதிரி அர்த்தம். மகளிர்கிட்ட அன்னப்பறவை தோற்று போற மாதிரி அர்த்தம். அதை பார்த்து இந்த வண்டுகள் ஆர்ப்பரிக்கின்றன. அந்த மாதிரி இருக்கும் சோலைகளை கண்டார்கள். இது எதுக்குன்னா மறுபடியும் என்ன பார்த்துருக்கோம், அந்த மாதிரி வண்டுகள் ஆரவாரம் செய்வதற்கு இடமான சோலைகளை பார்த்தார்கள். புரியுதா? புரியுது. ஓகே. அரண்மனையை சூழ்ந்துள்ள அகழி. அது அரண்மனையை சூழ்ந்துள்ள அகழி. உம்பர்க்கு ஏயும் மாளிகை ஒளில் நிழல் பாய இம்பர் தோன்றும் நாகர்த்தம் நாட்டின் எழில் காட்டி பம்பி பொங்கும் கங்கையின் ஆழ்ந்த படைமன்னன் அப்பொன்கோயில் பொன்மதில் சுற்றும் அகல் கண்டார். உம்பர்க்கு ஏயும் இந்திரன் முதலான தேவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்ற மாளிகை ஒளி நிழல் மாளிகை வரிசைகளின் சாயை பாய தன்னிடத்தை படிவதால் இம்பர் தோன்றும் நிலவுலகில் காணப்படுகிற நாகர்த்தம் நாட்டின் எழில் வானுலக அழகினை காட்டி தன்னிடம் காண்பித்து பம்பி பொங்கும் அலைகள் மிகுந்து மேலே தண்ணீர் பொங்குகின்ற கங்கையின் ஆழ்ந்த கங்கா நதி போல ஆழமாக உள்ள படைமன்னன் சேனைகளையுடைய சனக மன்னனது பொன் கோயில் பொன்மயமான அரண்மனை பொன்மதில் சுற்றுமுள்ள பொன்னாலாகிய உள்மதிலை சூழ்ந்துள்ள அகலியை கண்டார்கள். நீர்நிலை அகலி அழகிய பொன்மயமான மாளிகையின் வரிசைகளோடு கூடிய அரண்மனையை சூழ்ந்துள்ள பொன்மயமான வானுலகத்தின் பின்பத்தை தனது நடுவிலை காட்டும் நீர்நிலையை ஒக்கும் என்றார். அணி தற்குறிப்பேற்றவனே இது அந்த அகலி எப்படி இருக்குன்றது சொல்றாங்க. அதுல வந்து அந்த மாளிகையோட ரெஃப்ளெக்ஷன் வந்து அதுல வர்றது சொல்றாங்க. பொன்மயமான வானுலகத்தின் பிம்பத்தை தன் நடுவிலே காட்டும் நீர்நிலையை ஒக்கும். நாகர்த்தம் நாட்டின் எழில் போட்டிருக்காங்க. நாகர்ன்றது ஆக்சுவலா அந்த கம்பர் பீரியட்ல வந்து
நாகர்ன்றது ஒரு நாகர். அவங்க தானே நாகர்கோயில் என்ற ஊரு, அந்த இலங்கையில இருக்கிற இலங்கையிலேயே ஒரு நாகர்கோயில் இருக்கு. இல்ல அதுவா? ஆனா இன்னொன்னு நம்ம அந்த வேல்பாரியில நாகர்கள் அதெல்லாம் வருமே, அந்த மாதிரியா? நாகர்தம் நாட்டின் அப்படின்றது நாகர் உலகம் அழகாக இருக்கும். அந்த அந்த ஏன்னா தண்ணிக்கு கம்பேர் பண்றதுனால அடியில இருந்து நாகர் உலகம் இருக்கும் இல்லையா, அடியில நாகர் உலகம் தெரியற மாதிரி அந்த அழகு இருக்குன்னு. மேம். ஆனா இதுல வானுலக ஆனா அழகினை தானே வானுலகம்னு போட்டிருக்காங்க. போட்டிருக்காங்க. உரையில போட்டிருக்காங்க. அந்த பாடல்ல வந்து தேவர்கள் தங்குவதற்கு ஏற்ற மாளிகை வரிசைகளின் சாயை பார்வை தன்னிடைய அத நிழலத்து படுறதுனால நில உலகில் காணப்படுகின்ற அதான் வானுலகன் வந்திருக்குல்ல. நாகர்தம் நாட்டின் எழில் வானுலக அழகினை காண்பித்து. ஓகே, அந்த நாகர் உலகத்துல வந்து வானுலகத்தோட அழகு பிரதிபலிக்கிற மாதிரி அந்த அடியில இருக்கான். அது புரியுறது இல்ல? அதாவது இது அரண்மனையோட பிம்பம் காட்டுதா இல்ல மேல காட்டுது? ஆமா, அரண்மனையோட பிம்பம் காட்டுது. ஆனா அது எப்படி இருக்குன்னா, தேவர் உலகம் எவ்வளவு அழகா இருக்குமோ நாகர உலகம் அழகா இருக்கும். அந்த தேவர் உலகம் வந்து மேல இருந்து இந்த தண்ணியில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. வானுலக அழகினை காட்டி. புரியுதுல? மேல இருக்கிற அந்த அழகு வந்து இங்க பிரதிபலிக்கிறது. ஆனா பிரதிபலிக்கிற மாதிரி மாளிகைகள் தான் பிரதிபலிக்கிறது. ஆனா அது எப்படி இருக்கு? தேவர் உலகம் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. ஆக்சுவலா அந்த கண்டென்ட் புரியுது மேம். ஆனா அதுல அந்த நாகர்தம் நாட்டின்றது மட்டும் எதை சொல்றாங்கன்றது புரியல. ஆக்சுவலி இங்க என்னன்னா நாகா பீப்புள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழ் இலக்கியங்கள்ல எழுதியிருக்காங்களா, இலங்கை அந்த மாதிரி இருக்கிற பழங்குடி மக்கள்னு போட்டிருக்கு. அத குறிக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. கவியா, நம்ம அந்த வேல்பாரியில கூட வேல்பாரியில பார்த்தோம். ஆமா, ஆக்சுவலா எனக்கு அதுவும் ஞாபகம் இருந்தது. வேல்பாரியில பார்த்ததுதான் எனக்கும் ஆக்சுவலா நாகர்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி மாதிரியா? அப்படிதான் இங்க போட்டிருக்கு. நாங்க நம்ம வேல்பாரி படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதாவது தமிழ்நாட்டோட தென்பகுதியிலயும் நாகர்கோயில்ன்ற ஊரு அதெல்லாம் பேர் அப்படிதான். அதே மாதிரி இலங்கையில வடக்கு பகுதியிலையும் நாகதீபம் அந்த மாதிரி ஊர் பேர்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நாகர்கள் வாழ்றாங்க அப்படின்னு. சோ அந்த அழகு வந்து இதுல வானமும் வருது இல்லையா, வானுலக அழகும் வருது. சோ ராமலட்சுமி சொன்ன மாதிரி எது ஆக்சுவலி ஒப்பிடுறாங்க? வான உலகு கீழே தெரியுறதா இல்ல அந்த நாகர்தம் நாட்டின் அந்த அழகு கீழே தெரியுறதா? நாகர்தம் நாட்டின் இந்த நாகர்களுடைய அழகுதான் தெரியும். அது வந்து வானுலக அழகு போல வர மாதிரி இருக்கா? ஆமா, அந்த அழகினை காட்டி பம்பி பொங்கும் அதுவே ரொம்ப மிகுதியாய் காட்டுறதா அந்த மாதிரி சொல்றாங்க. பம்பி பொங்கும். அதாவது அவங்க ரெண்டுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுத்த வந்து வெறுமனே பார்க்கும்போது ஒண்ணுதான் வந்து பின்புலகம் மாறி இருக்கு. அதன் பிறகு தண்ணியில பாக்குற பிம்பம் வந்து நாகர் உலகம் மாறி இருக்கு. மாளிகை வரிசைகளின் சாயை தன்னிடத்தே படிவதால் நில உலகில இருக்கிற நாகர் நாட்டின் வானுல அழகினை ஆழ்த்தி தன்னிடம் காண்பித்து அலைகள் மேலே பொங்குகின்ற கங்கா நதி போல் ஆழமாக உள்ள சேனைகளை உடைய ஜனக மன்னனது பொன்மயமான அரண்மனை. அதான் இந்த மாதிரி இருக்கிற அரண்மனை பிரதிபலிக்கிற அகழி. சுருக்கமா சொன்னாக்க இல்லையா? அடுத்தது கன்னி மாடத்தில் நின்ற சீதையின் பேரெழி சிறப்பு. அடுத்தது வாசிக்கிறேன். கன்னி மாடத்தில் நின்ற சீதையின் பேரெழில் சிறப்பு. பொன்னின் சோதி போதினின் நாற்றம் பொலிவே போல் தென் உன் தேனின் தீம் சுவை சென்சொற் கவி இன்பம் கன்னி மாடத்து உம்பரின் மாடே களிப்பேடோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார். கன்னி மாடத்து கன்னிகையர் வாழும் மாடத்தின் உம்பரின் மாடு மேல் இடத்திற்கு அருகே களிப்பேடோடு அன்னம் ஆடும் மகிழ்ச்சியோடுள்ள பெட்டை அன்னங்களோடு ஆண் அன்னங்கள் கூடிக்குழாவும் முன்துறை முற்றத்திடத்து பொன்னின் சோதி பொன்னின் ஒளியும் போதின் இந்நாற்றம் பூவின் நறுமணமும்
தென் உன் தேனின் வண்டுகள் உண்ணும் தேனின் தீம் சுவை இனிமையான சுவையும் செஞ்சொல் கவி இன்பம் தகுதியான சொற்களால் அமைந்த கவிதை இன்பமும் பொலிவே போல் என்னும் இவை ஒரு வடிவம் எடுத்து விளங்குவது போல சீதை தோன்றியதை கண்டு பார்த்து அங்கு அயல் நின்றார். மூவரும் அந்த இடத்திற்கு அருகில் நின்றார்கள். சீதை வடிவு பொன்னின் சோதி பூவின் நறுமணம் தேனின் தீஞ்சுவை செஞ்சொல் கவி இன்பம் ஆகியவை ஒரு வடிவம் எடுத்தாற் போல சீதை விளங்குகிறாள். ஐம்பொறி இன்பம் ஐம்பொறிகளால் பெறப்படும் இன்பங்களில் ஒளி நாற்றம் சுவை ஓசை என்ற நான்கை கூறி ஊற்றின்பத்தை உபலட்சணத்தால் உணர வைத்தார். கவி என்பது வளம் பெற்ற சொற்களை தனது உயிர்நிலையாக கொண்டது. ஆதலால் செஞ்சொற் கவி எனப்பட்டது. பொலிவே போல் என்பதை கவி இன்பம் என்பதனோடு சேர்க்க வேண்டும். வேறு உரை பொன்னிலே ஒளி பொழிதல் போலவும் மலரின் நறுமணம் பொழிதல் போலவும் தேனிலே இன்சுவை பொழிதல் போலவும் கவிஞர் பாவில் செவ்விய ஓசை இன்பம் பொழிதல் போலவும் ஒளி முதலியவற்றோடு விளங்குபவளாகி கன்னி மாடத்தின் மேல் அன்னப்பேடு போன்ற தோழியரோடு பெண் அரச அன்னம் போன்ற சீதை விளையாடும் முற்றத்தை கண்டு அருகில் நின்றார்கள். தேன் என்பதன் குறுக்கல் விகாரம் பேடு பறவையின் பெண்பாய் பெயர். பெண்பால்ன்றதா பெண்பான்னு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். அந்த சீதையோட அழகு பத்தி சொல்றாங்க. அதுல செகண்ட் ஒரே அந்த பாட்டுக்கு 2வது உரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது போட்டிருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. 2வது உரை எங்க இருக்கு? அதுல அப்படிதானே போட்டிருக்காங்க. இன்னொரு உரை அப்படின்னு போட்டிருக்காங்களா? ஓகே. வேறு உரை அப்படின்னு போட்டு பொன்னிலை ஒளி பொழிதல் போலவும் அதுல புரியுறது இல்ல கொஞ்சம். எஸ் மேம், புரியுது. அவ்வளவுதான் எல்லாமே உயர்வாதான் அழகா இருக்கிறது வந்து விவரிக்கிறார். அது வந்து அந்த உபலட்சணத்தால் அப்படின்றது என்ன சொல்றாங்க? நான்கு இத பத்தி ஓசை ஒளி நாற்றம் சுவை ஓசை என்ற நான்கை கூறி ஊற்றின்பத்தை உபலட்சணத்தால் உணர வைத்தார். ஊற்றின்பம்ன்றது எதை சொல்றாங்க? ஊற்றின்பத்தை உபலட்சணத்தால் தெரியலையே. ஊற்றின்பம் தெரியல, அர்த்தம் தான் பார்க்கணும். நாற்றம் ஒளி நாற்றம் சுவை ஓசை நான்கினை கூறி ஊற்றின்பத்தினா உடல் இன்பத்தைன்னு வருமா? ஏன்னா ஐம்புலன்களோட இன்பங்கள் வருது அதுல இல்லையா? உவமைன்னு எதுவும் பொருள் இருக்கா ஊற்றின்பம் அப்படிங்கும் போது? ஒரு வடிவத்தில் ஐம்பொறிகளால் பெறப்படும் இன்பங்களில் ஒளி நாற்றம் சுவை ஓசி என்ற 4 மட்டும்தான் சொல்றாங்க. அது 5வது கொண்டு வரல. 4ஐ கூறி ஊற்றின்பத்தை உபலட்சணத்தால் உணர வைத்தார். உபலட்சணம்னா உவமைன்னு அர்த்தமா? மறைமுகமாக சொற்கள் மூலம் ஒரு கருத்தை இருக்கலாம். ஏன்னா அந்த மறைமுகமாக சொல்ற மாதிரி உணரவை. ஓகே. பாக்கணுமா? ஓகே. ஊற்றின்பம்ங்கிறது நேரடியாக சொல்றது, உபலட்சணம்னா ஓமையோட சொல்றது. சோ நேரடியாவும் சொல்றாங்க, இது மறைமுகமாவும் சொல்றாங்க அப்படின்னு உணர வைக்கிறாரு அப்படிங்கறது அர்த்தம் நினைக்கிறேன். இல்ல, ஆனா ஊற்றின்பத்தை உபலட்சணத்தால் அப்படின்னு 2 தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா 2 ஊற்றின்பத்தை உபலட்சணமா சொல்றது, அதாவது நிஜமா இருக்கிறத வந்து ஓமையோட சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஊற்றின்பத்தைங்கிறது வந்து அர்த்தம் ஆனா பார்க்கணும். அது என்ன 5வது இது வரல. ஐம்பொறிகள்ல வரும்போது ஐம்பொறி இன்பம் வரும்போது 4 மட்டும் குறிப்பிட்டு அந்த ஊற்றின்பம் 5வதா இருக்கலாம். அதோட அர்த்தம் பார்க்கணும். அந்த ஊற்றின்பங்கிறது 4 மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 4ஐ கூறி ஒளி நாற்றம் சுவை ஓசை இந்த 4 கூறிட்டு ஊற்றின்பத்தை வந்து மறைமுகமாக உணர வைக்கிறார். ஊற்றின்பம் வந்து அந்த 5 புலன்களில ஊற்றின்பமும் ஒன்று. அதான் அது என்ன நம்மளுக்கு அர்த்தம் தெரியல. பட் அந்த 5வது ஊற்றின்பத்தை வந்து மறைமுகமாக உணர வைக்கிறார். 4 மட்டும் வெளிப்படையா சொல்லிட்டு 5வது மறைமுகமா சொல்லுகிறார். ஓகே. மத்தது பாத்தீங்கன்னா சுவை, ஒலி, ஓசை, நாற்றம் 4 தான் வருது. மீதி வந்து இன்னொரு ஊற்றின்பம் 5வது. அது தொடருது.
சொல்றது நம்மளுக்கு தெரியாது. அத வந்து மறைமுகமாக புரிய வைக்கிறார் இல்லையா? தொடு 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 இன்பத்தை வந்து மறைமுகமாக உணர வைக்கிறார். ஓகே, புரியுறதா? மேல போலாம். ஒரு புரியுற வைக்க விட மாட்டோமே நம்ம. நல்லதுதான், போங்க மேல போ. செப்பும் காலை செங்கமலத்தேன் முதல் யாரும் எப்பெண்பாலும் கொண்டு உவமைப்போர் உவமைக்கும் அப்பெண்தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம். செப்புங்காலை அச்சீதைக்கு உவமை சொல்லுமிடத்து செங்கமலத்தோன் முதல் செந்தாமரை மலரில் வாழும் பிரமன் முதலாக யாரும் எளிய மாந்தர் இறுதியாக உள்ளவர் எவரும் எப்பெண்பாலும் கொண்டு எந்த பெண்ணுக்கும் என்ன தகுந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் ஒப்பு பொருளை ஆராய்ந்து உவமிப்பவர்கள் உவமிக்கும் ஓமானமாக எடுத்து சொல்கிற அப்பெண்தானே அப்பெண்களிலே சிறந்த அத்திருமகளே ஆயின போது சீதையாக அந்த இடத்திற்கு வந்துள்ளதால் இங்கு இந்த இடத்தில் அயல் வேறு ஓர் ஒப்பு அத்திருமகளை விட வேறு ஓர் உவமை பொருளை எங்கே நாடி எந்த இடத்திலே எவ்வகை கொண்டு உரை செய்வோம் கண்டு எவ்வாறு எடுத்து உரைப்போம். இது ரொம்ப நல்லா இருக்கு. சீதைக்கு உவமை கூற இயலாது. அந்த திருமகள்ன்றது லட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ண. இங்க லட்சுமியா வந்ததுனால அது எப்படி சொல்றது அப்படின்ற கம்பருக்கு சொல்ல முடியாம இருக்கு போல இருக்கு. சீதைக்கு உவமை கூற இயலாது, ஏனென்றால் அவள் உவமை கடந்தவள். எவ்வாறெனில் எல்லா பெண்களுக்கும் எல்லாராலும் உவமையாக எடுத்து சொல்லப்படுகிறவள் திருமகள். அவளை இப்போது மிதிலையில் சீதையாக பிறந்திருக்கிறாளே, அப்படி இருக்க அவளுக்கு வேறு யாரை உவமையாக கூற முடியும்? அழகு. அடுத்தது புலமா. உமையால் ஒக்கும் மங்கையர் உச்சிக்கரம் வைக்கும் கமையால் மேனி கண்டவர் காட்சிக்காரை காணார் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார் இரு கண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம். உமையால் ஒக்கும் மங்கையர் உமாதேவி போன்ற சிறப்புடைய மாதர்களும் உச்சிக்கரம் வைக்கும் தங்கள் தலைமையில் கைகளை வைத்து வணக்கம் செய்வதற்குரிய கமையால் பொறுமை முதலிய நற்பண்புகளை உடைய சீதையின் மேனி கண்டவர் உடல் அழகை பார்த்த மண்ணுலகத்தவர் காட்சிக்காரை காணார். இந்த அழகின் எல்லையை முழுதும் காணாமல் இமையா நாட்டம் நாங்கள் இமை மூடப்பெறாத கண்களை பெற்றிலம் என்றார் பெறவில்லையே என்று குறைப்பட்டனர். அந்தரம் வானத்தவர் எல்லாம் இமையாத கண்களை பெற்றுள்ள வானுலகத்தேவர்கள் எல்லாரும் இரு கண்ணால் அமையாது இந்த அழகை பார்க்க நம்முடைய 2 கண்களால் முடியாது என்றார் என்று கூறி வருந்தினார். மன்னவர் விண்ணவர் சீதையை பார்த்தவர்கள் அவளது மேனி அழகிற்கு எல்லை காண முடியாது வருந்தினார்கள். அவர்களிலே நிலவுலகத்தவர் தேவர்களைப் போல தமக்கு இமையா நாட்டம் இல்லையே என்று வருந்தினர். ஆனால் அவ்வானத்தவரோ தமக்கு இமையா நாட்டம் இருந்தும் அவை 2ஆக அமைந்தமையால் சீதையின் அழகை முற்றும் ஒருங்கே பார்க்க அவை போதா என்று குறைப்பட்டனர். இதுல 2 பேரையும் சொல்றாங்க, மன்னவர் விண்ணவர். இது புரியுது இல்லையா? நல்லா புரியுது, தமக்காவும் இருக்கு. மேல இருக்கிறவங்க இப்படி வருந்துறாங்க, கீழே இருக்கிறவங்க வேற மாதிரி வருந்துறாங்க. மொத்தத்துல விவரிக்க முடியாத அழகு. கலித்துறை. அடுத்தது போலாமா? கலித்துறை. வென்று அம்மானை தார் அயில் வேலும் கொலை வாழும் பின்ற மானப்பேர்க்கயல் அஞ்ச பிறல் கண்ணால் குன்றம் ஆட கோவின் அளிக்கும் கடல் அன்றி அன்று அம்மாடத்து உம்பர் அளிக்கும் அமுது ஒத்தாள். அம்மானை வென்று புலவர்கள் உவமை கூறும் அழகிய மானை பார்வையில் வென்று தாரையில் வேலும் மாலை அணிந்த கூரிய வேலும் கொலை வாழும் கொலை தொழில் வல்லவாளும் பின்ற ஒப்பாகாமல் பின்னிடும்படியாகவும் மானம் பேர் கயல் அஞ்ச மற்ற பெண்களின் கண்களுக்கு உமையாக கூறப்படும் சிறந்த பெரிய கயல் மீன்களும் ஒப்பாகாமல் அஞ்சி பின்னே நிற்கும்படியாகவும் பிறல் கண்ணால் பிறலும் கண்களை உடைய சீதையானவள் குன்றம் ஆட மந்தர மலை தன்னிடத்தில் சுழலும்படி கோவின் அளிக்கும் கோ என்னும் ஆரவாரத்தோடு அமுதத்தை தந்த கடல் அன்றி கடலால் அல்லாமல்
அன்று அம்மாடத்து. அக்காலத்திலே அக்கன்னி மாடத்தின் உம்பர் அளிக்கும் மேலிடம் தந்த அமுது ஒத்தாள். அமுதத்தை ஒத்தவள் ஆவாள். கடல் முது சீதை. கடலானது வேறு ஒன்றினால் கடையப்பட்டு மிக நலிந்து பெற்ற அமுதம் இந்த சீதைக்கு ஒப்பாகாது. ஏனெனில் மாடத்தின் மேலிடம் ஒரு சிறந்த அமுதத்தை எளிதாக பெற்றாற் போல்பவள் இவள். தாரையில் வேல். தார் அயில் கொலைவாள் என அமையும். அவ்வாறே கொலைவாள் கொலைவேல் என அமையும். கோ ஒலி குறிப்பு இடைச்சொல். இதுல அழகெல்லாம் நல்லா விவரிக்கும் போது கொலைவாள் ஏன் வருதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் கொலை வேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அமுதமே சீதையோட அழகுக்கு ஒப்பாகாது, அது புரியுது. ஏனெனில் மாடத்தின் மேலிடம் ஒரு சிறந்த அமுதத்தை எளிதாக பெற்றார் போல்பவள் இவள். தாரையில் வேல். தாரையில் கொலைவாள் என அமையும். அதுதான் புரியல. அமுதத்தை விட அமுதத்துக்கே ஒப்பாகாத அந்த அழகு உடைய சீதை அப்படின்னு வரும்போது கொலைவாள் ஏன் வருதுன்னு புரியல. வேற யாருக்கான்னு தெரியுறதா? கொலை தொழிலில் வல்ல வாளும் அழகிய மானை பார்வையில் வென்று மாலை அணிந்த கூறிய வேலும் கொலைத்தொழில் வல்ல வாளும் பின்னிடும்படியாக. கண்களை ஒப்பிடுறாங்களா? கண்ணுக்குதான் சொல்றாங்கன்னு தோணுது. கண்கள் அல்ல, வேல் வேல் போன்ற விழின்னு சொன்னாங்களா? அது வேல் விழி அது சொல்றாங்க. கொலைத்தொழில் வல்ல வாளும் பின்னிடும்படியாக. ஆனா அந்த கயல் மீன்களை கண்களுக்கு சொல்றாங்க, கயல் மீன்களும் சொல்றாங்க. அப்ப வாழையும் சொல்றாங்க. வாழை அதையும் ஒப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கொலைவாளுக்கு அந்த ஷார்ப்பா இருக்கிற அந்த கண்கள், அதனால இல்ல, அத்தனை உடைய கண்களாகிய சீதை. சோ கொலைவாளுக்கு ஒப்பிடுதல் காரணம் அத்தனை ஷார்ப்பா இருக்கிறது. வேற யாருக்கான்னு வேற அர்த்தம் தோன்றதா? இது மானை வென்றுன்னு போட்டிருக்கு. எந்த மானை எதை ரெஃபர் பண்றாங்க? வென்ற மானை தாரையில் வேறு கொலைவாள். இல்லாட்டி ஒரு அதாவது அவங்களோட ஏதாவது வீரத்தை பத்தி சொல்றாங்களா இந்த இடத்துல? இல்லாட்டி ஒரு மானை போன்ற அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிற வேல். அதுக்குதான் வருதுன்னு நினைக்கிறேன். சோ அது அப்படிதான் எடுத்துன்னு விடலாமா? ஓகே, 506 போலாமா? யாரு? 506. பெருந்தேன் இன்சொல் பெண் இவள் ஒப்பால் ஒரு பெண்ணை தரும் தான் என்றார். நான்முகன் என்னும் தரலானே அருந்தா அந்த தேவ இறந்தால் அமிழ்து என்னும் மருந்தே அல்லாது என் இனி நல்கும் மணி ஆழி. பெருந்தேன் இன்சொல் பெருமை மிக்க தேன் போன்ற இனிய சொல்லையுடைய பெண் இவள் ஒப்பாள். இந்த பெண்ணை ஒப்பவளான ஒரு பெண்ணை தரும் சிறந்த ஒரு பெண்ணை நீ படைத்து தருக என்றார் என்று தேவர்கள் திரண்டு வந்து வேண்டினாரும். நான்முகன் இன்னும் தரலானே படைத்த கடலான் நான்முகனுடைய முகங்களை உடைய பிரம்மனால் தான் இனிமேல் படைக்க முடியாது. அருந்தா அமுதத்தை தவிர வேறொன்றையும் உண்ணாத அந்த தேவர் சிறப்பான அத்தகைய தேவர்கள் இறந்தால் திரண்டு வந்து வேடினாலும் மணி ஆழி ரத்தினங்களும் இருக்கும் இடமான கடல் அமிழ்து என்னும் அமுதம் என்று சொல்லக்கூடிய மருந்தே அல்லாது சிறந்த மருந்தே மீண்டும் கொடுப்பதல்லாமல் இனி என்ன நல்குமோ? இனி என் நல்கும? இனி வேறு எதனை கொண்டு இயலும்? எடுத்துக்காட்டுவோமே, அமுதத்தை இல்லாமல் அதைவிட சிறந்த ஒரு பொருளை கடலால் தர முடியாது. அதுபோல்தான் படைத்து பழகிய மாதரை போன்ற பெண்களை அல்லாமல் இச்சீதையை போன்ற சிறந்த மங்கை ஒருத்தியை பிரம்மனாலும் படைக்க இயலாது. இன்னும் இதுவரை படைக்கப்படவில்லை என்பதை உணர்த்தும்.
இது புரியுறது இல்ல? வேண்டினாலும் பிரம்மனால கூட படைக்க முடியாதுன்னு. அடுத்தது போலாமா? அடுத்து 507. அணையால் மேனி கண்ட பின் அண்டத்து அரசும் ஆளும் இணையோர் மேவும் மேலகை ஆதிமிலிர் வேட்கண் இணையோர் உள்ளத்து இன்னடியோர் தம்முகம் என்னும் பனிதோய்வானின் வெண்மதிக்கு என்றும் பகரன்றை அண்டத்து விண்ணுலகில் அரசு ஆளும் ஆட்சி புரிகின்ற வெண்மையோர் நல்வினையுடைய இந்திரன் முதலான தேவர்கள் மேவும் விரும்புகின்ற மேனகை ஆதி மேனகை முதலான மிளிர்வேல் கண் ஒளிமிக்க வேல் போன்ற கண்களையுடைய இணையோர் இத்தெய்வ பெண்கள் அணையால் மேனி அந்த சீதையின் மேனி அழகை கண்ட பின் பார்த்த பின் உள்ளத்து இன்னலினோர் தத்தம் அழகெல்லாம் சேர்ந்தாலும் அவளது அழகு ஒன்றுக்கும் ஈடாகாது என்று அறிந்து மனத்தின் சஞ்சலத்தை கொண்டவரானார்கள். தம்முகம் என்னும் அந்த மேனகை முதலான பெண்களின் முகமண்டலம் என்கின்ற பனிதோய் வானில் குளிர்ச்சி நிறைந்த வானத்தில் வெண்மதித்து விலகுகின்ற வெண்ணிறமான சந்திர மண்டலத்திற்கு என்றும் பகலன்றோ பகல் இரவு எது வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் பகலாகவே இருக்கும். தெய்வ பெண்கள் முகம் மேனகை முதலான தெய்வ மகளிர் சீதையின் மேனி அழகை கண்டு தம்முடைய அழகு இதற்கு ஈடாகாது என்று மறவார்கள். அதனால் அவர்களின் முகம் பகல் நிலையை போல எப்பொழுதும் ஒளி மழுங்கி இருக்கும் என்பது கருத்து. புரியுது? தெய்வ பெண்கள்லாம் வந்து மேனகை போன்றவர்கள்லாம் சீதையை போல நம்ம அழகா இல்லைன்னு முகம் வாடி இருப்பாங்களாம். அது வந்து பகல் நிலா வெளிச்சமே இருக்காதுல்ல, மங்கி போயிருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே அப்படி இருப்பாங்க. பாட்டுல எனக்கு ஆக்சுவலா உரையில ஒண்ணு வார்த்தை இருக்கு, நல்வினையுடைய இந்திரன் முதலான தேவன். இதுக்கு முன்னாடிதான் அந்த அகல்யாவோட இதுல இந்திரன் பண்ண தப்புனால அவருக்கு அவ்வளவு சாபலாம் வந்து. என்ன வருது உரையில? நல்வினையுடைய இந்திரன். ஓ, இந்த அகல்யாவோட கதை படிக்கும் போது இந்திரன் வந்து ஆசைப்பட்டு அதனால அவருக்கும் சாபம் விட்டாரு கௌதம முனிவர். அது ஒரு 4-10 பாட்டுக்கு முன்னாடி அனுபவிச்சு. ஆனா உடனே நல்வினையுடைய இந்திரன் சொல்லியிருக்காரு அவங்க உரையில. நம்பர் சொல்லல, ஆனா இவங்க உரையில சொல்றாங்க. ஆனாலும் வந்து என்னன்னா இந்திரன் வந்து தப்பிச்சிடுறாருல, அவங்களுக்கு வந்து பெண் உறுப்புகள் கொடுத்தது வந்து மன்னிச்சு கண்ணாக்கிட்டாங்க. அப்ப நல்வினைதான் ஏதோ அவங்க பண்ணது கடைசியில நல்லதாயிடுச்சு இல்ல. அகலிகை மட்டும் தானே கஷ்டப்பட்டாங்க. ஆமா, லக்கு அதிர்ஷ்டம் சொல்லலாம். லக்கு அதிர்ஷ்டம் சொல்லலாம். வினைங்கிறது வந்து ஏதோ புண்ணியம் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு இப்படி மாறி இருக்குன்னு சொல்லலாம். இருக்கலாம், பனிஷ்மெண்ட் குறைஞ்சு போயிடுத்து. அடுத்து போலாமா? போலாம். மலர்மே நின்று மங்கை வையத்திரண்டைவ அழகாலும் தம்மை நனி வாடும்படி தோற்றார் அழகு ஓவி இல்லா அந்தனரோ நல் அறமேயோ உலகோ வானோ கும்பர் போலோ இது உணரேமான் மங்கை இத்தன்மையை சீதை ஆவார். மலர்பேர் நின்று செந்தாமரை மலர் மேலிருந்து இறங்கி இவ்வையத்திரை வைக இந்த மண்ணில் தங்கியிருக்கும் பொருட்டு பலகாலமாக தம் மெய் நனி தமது உடம்பு உறவுகள் மிகவும் வாடும்படி வாட்டமாடையமாக நோற்றார் அருண்டவும் புரிந்தார்கள். அழகு ஓவு இல்லா எண்ணிக்கை குறைவு இல்லாத அந்தணர்கள் தாமோ நல் அறமேயோ நல்ல தர்ம தேவதை தானோ உலகோ இந்நிலவுக்கு தானோ இந்நிலவுலகு தானோ வானோ விண்ணுலகு தானோ கும்பர் போலோ எல்லா தேவர்களுக்கும் இது உணரேன் இந்த உண்மையை அறிகின்றும் இல்லை. சீதை இலங்கை சிறையிலிருந்து வானவர்க்கு நிலவுலகில் வாழும் அந்தன முதலான பெருந்தன்மும் செய்து வந்த ராவணன் முதலான அரக்கர்களை அழித்து பாவம் அகலவும் அப்புண்ணியம் ஓங்கவும் செய்ய போவதால் வேதியர் முதலோரால் வருந்தி செய்யப்பட்ட தவத்தின்
பயனாலேதான் அச்சீதை இப்பூமியில் வாழ்கின்றாள் என்பது கருத்து அசைநிலை. இந்த சீதை எப்படி பிறந்தாங்கன்றதுக்காக முன்னாடி சொல்றாங்க. பின்னாடி வர கதையை உணர்த்துறார். அந்த சீதை வந்து பிறந்தது இவங்க செஞ்ச தவமோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னீங்க? டவுட் இருக்கானோ? படிங்க, மேல படிங்க. 509. தன்னேர் இல்லா மங்கையர் செங்கை தளிர்மானே அன்னை தேனே ஆர் அமிழ்தே என்று அடிபோற்றி முன்னே மொய்மலர் தூவி முறைசார பொன்னை சூழும் பூவில் ஒதுங்கி பொழிகின்றார். தன்னேர் இல்லா தனக்கு ஓமையாகும் பொருளை பெறாத மங்கையர் தோழியர் பலர் செங்கை தளிர்மானே சிவந்த தளிர் போலும் கைகளை உடைய மான் போன்றவளே, அன்னை தாயே தேனே தேன் போன்ற இனியவளே, ஆர் அமிழ்தே பெறுதற்கு அரிய அமிர்தம் போன்றவளே என்று என சொல்லி அழைத்து அடிபோற்றி அவருடைய அடிகளை வளர்த்தி முன்னே நடந்து செல்லக்கூடிய முன்னிடங்களில் மொய்மலர் தூவி அடர்ந்த பூக்களை கொண்டு தூவி முறையே நிரம்பி நிற்க அந்த மலர்களின் மேல் பொன்னை சூழும் மகரந்த பொடி நிரம்பிய பூவினர் தூவப்பெற்ற அந்த பூவிலே ஒதுங்கி புரிகின்றார். நடந்து சீதை விளங்குகின்றார். சீதையின் மென்மை. தோழியர் சீதையின் அடிகளை போற்றி மலர் தூவி நிற்க அம்மலர்களின் மேல் சீதை தம் அடிகளை வைத்து நடக்கின்றாள் என்பதுதான் அவளது மென்மை புலனாகும். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். குரல் 120, 1120. ஒப்பு நோக்கத்தக்கது. முன்னே பின்னே அடுக்கு. துரு பொருளுடையது. ஊர் தோறும். இந்த கடைசியில என்ன சொல்றாங்க புரியுது. துரு பொருளுடையது. ஊர் தோறும். குரலோட ஒப்பிட்டுறாங்க. அதாவது அந்த தோழியர் வந்து இவங்க அளவுக்கு அழகு இல்லாத அந்த தோழியர் மலர் தூவி அவளை பாதங்கள் நடக்க செய்யறாங்க இல்லையா, அந்த அடிகளை அந்த மாதிரி இருக்கும். அந்த அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். இந்த இடத்துல கடைசியில வந்து குரலை கொண்டு வராங்க. அம்மலர்களின் மேல் அச்சீதை தன் அடிகளை வைத்து நடக்கிறாள் என்பதால் அவளது மென்மை புலனாகும். அது புரியுறது இல்ல? அர்த்தம் புரியுது. தொருப்பொருளுடையது ஊர் தோறும். தொருப்பொருளுடைய அது தெரியலது. ஊர் தோறும் ஒரு சொல்லையும் குறிக்கலாமா, பல சொல்லையும் குறிக்கலாமா? தொருப்பொருளுடையதுன்னா இலக்கண குறிப்பது, அதுக்கு அதுதான் மீனிங். பல பொருளா? ஒரு சொல்லையும் குறிக்கலாம், பல சொல்லையும் குறிக்கலாம். அதாவது ப்ளூரலாவும் இருக்கலாம், சிங்குலராவும் இருக்கலாம். அப்படிங்கறதா அந்த தொருள் பொருளுடையதுங்கிறது அர்த்தம். ஊர் தோறும். ஆனா இங்க முன்னே பின்னேன்னு போட்டிருக்காங்க. பாட்டுல வந்து முன்னே தான் இருக்கு. நடந்து செல்ல. ஆமா, பின்னே கிடையாது. அதுல பின்னே கிடையாது. அர்த்தத்துல போட்டிருக்காங்க அந்த மாதிரி. அதுவும் கரெக்ட். முன்னதான போட்டுட்டு போவாங்க மலர் தூவினாக்க, பின்னாடி பாடல்ல இருக்கிறதுனால நம்ம முன்னே நம்ம எடுத்துக்கலாம். சீதையோட மென்மையான பாதங்களை குறிப்பிடுறது. யாருக்கும் டவுட் இருக்கா? போலாமா? 510. பொன்சேர் மென்கால். நீங்க 510 மேடம். பொன்சேர் மென்கால் கிண்கிணி ஆரம் புனையாரம் பொன்சேர் அல்குல் மேகலை தாங்கும் கொடிமலர் அன்னார் தஞ்சேர் கோலத்து எண்ணியழிற்கான சதகோடி மென் சேவிக்க மென் அரசு என்னும்படி நின்றார். பொன்சேர் பொன்னால் ஆகிய மென்கால் கிண்கிணி மெல்லிய பாதங்களில் அறிகின்ற சலங்கைகளையும் ஆரம் ரத்தின மாலைகளையும் புனையாரம் சூடக்கூடிய பூமாலைகளையும் பொன்சேர் அல்குல் மேகலை பெருமைமிக்க இடையில் அணியும் மேகலை என்னும் அணிகலன்களையும் தாங்கும் அணியும் கொடி அன்னார் பூங்கொடி போன்ற தோழியர் பலர் சந்தேர் கோலத்து தன்னிடம் பொருந்திய வடிவத்தில் இன்னெழில் காண இனிய அழகை ஆசையோடு பார்த்து நிற்க
சதகோடி அவர்களின் இடையிலே 100 கோடி மின்னல்கள் ஜெபிக்க சுற்றிலும் இருந்து வணங்கி பணி செய்ய மின் அரசு எனும்படி அவற்றுக்கு இடையே நின்று மின்னலுக்கு அரசு என்று கருதுமாறு என்றால் சீதை நின்று கொண்டிருந்தார். பெண்களும் விரும்பும் சீதையின் அழகு என்பது கொடியன்னார் தன்சேர் கோலத்து இன்னழில் காண எனும் அடியால் பெறப்படுகின்றது. மின் சேவிக்க நின்றார். தற்குறிப்பேற்றானே. அழகான விவரிப்பு இல்ல, கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. பெண்களே விரும்பும் சீதையோட அழகுங்கிறது குறிப்பு. மெல்லிய பாதங்களில் சலங்கைகள், ரத்தின மாலைகள், இனிய அழகை ஆசையோடு பார்த்து நிற்க பெண்களே பார்த்து நிக்கிறாங்க. 100 கோடி மின்னல்களுக்கு நடுவுல அரசியா நிக்கிறாங்க சொல்றாங்க. சுற்றிலும் இருந்து வணங்கி பணி செய்ய மின் அரசு என்னும்படி மின்னல்களுக்கு அரசு என்று மாதிரி நின்றாள். அழகானுக்கு ரொம்ப விவரிப்பு. அந்த மின்னல் என்ற வார்த்தை வந்து நம்ம ரொம்ப இன்றைக்கும் சாதாரணமா யூஸ் பண்றோம். எதுகை மோனை. ஆனா மேகலைங்கிறதுக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு எனக்கு தெரியல. அணிகலனா ஆமா, மேகலை போடுறோம்ல மேல, அதுக்கு பேரு மேகலை. அது ஓகே ஓகே ஓகே. நான் அந்த இந்திர லோகத்துல இருக்கிற மேகலை மட்டும் தான் இருக்கும். அது பெண் அது. பட் இது மேகலை, இது விவரிப்பு. ஒட்டியானன்றதா மேகலை. ஓகே. இடையில் அணியும் மேகலை, அதனால ஒட்டியானம்ங்கிறதா? மேல போடுறது மேகலை இல்லையா? இதுல வந்து இடையில் வரும் அப்படிங்கிற, அதனால ஒட்டியானம். இடையிலும் ஒரு துணி இருக்கும் இல்லையா, அந்த துணி மேகலை. இது வந்து மேகலை நழுவன் அந்த மகாபாரத்துல வருமே, கர்ணன் வந்து இது பண்ணும்போது, அவங்க இந்த விளையாடும் போது துரியோதனோட மனைவியோட கை மேகலை நழுவித்துன்னு வரும் இல்லையா அதுல. ஓகே ஓகே. இடுப்புல அணிற மணிமாலை. இடுப்புல அணிற. போலாமா? என்ன டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்ல மேம். அடுத்த பாட்டு படிக்கலாமா? படி. 511. கொல்லும் வேலும் கூற்றமும் எனும் இவை எல்லாம் வெல்லும் வெல்லும் என்று மதர்க்கும் விழி கொண்டாள். சொல்லும் தன்மைத்து அன்று அது குன்றும் கவரும் தின்கல்லும் புல்லும் கண்டு உருக பெண் கனி நின்றாள். கொல்லும் வேலும், கொலை தொழிலில் வல்ல வேலும், கூற்றமும் இயமனும் என்னும் இவையெல்லாம் என்ற இவை எல்லாவற்றையும் வெல்லும் வெல்லும் என்ன வெற்றி கொள்ளும் என்று சொல்லுமாறு மதர்க்கும் களிப்பு அடையும் விழி கொண்டாள். கண்களை பெற்றுள்ள சீதை, அது சீதையின் அந்த நிலைமை சொல்லும் தன்மைத்த அன்று யாவராலும் சிறப்பித்து சொல்லி முடிக்கக்கூடிய தன்மை உடையதாக இல்லை. பெண் கனி, ஏனெனில் பெண் வடிவு கொண்ட கனி போன்ற அச்சீதை குன்றும் பெரும் தோற்றமுடைய மலைகளையும் சுவரும் தின்கல்லும் சிறிய சுவர்களும் வலிய கற்களும் புல்லும் மெல்லிய புற்களும் கண்டு உருக, இப்படிப்பட்ட அசையாத பொருட்களும் தன் அழகை பார்த்து உருக்கம் அடையுமாறு நின்றிருந்தாள். வெல்லும் வெல்லும் அடுக்கு, துணிவு பொருள் தருவது. ஓகே, அதாவது கொலை தொழில் செய்யற அதே வேல் தான் நினைக்கிறேன். அந்த வேல் இயமனம்ங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இயமனம்னா என்ன அர்த்தம்? இயமனம் என்ற இவை எல்லாவற்றையும். இயமன்கிறது யாரு? யமனா? யோசிச்சேன். கூற்றம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்குதான் இயமம்னு போட்டிருக்காங்க. கடவுள் மரணத்தை உணர்த்தும் கூற்றம் அப்படின்னு சொல்றாங்க. போட்டிருக்கு. கூற்றமும் யமன் தான். ஆனா கொலை தொழிலில் வல்ல வேலும் யமனம்னு படிக்கலாம். அதாவது இப்படி படிக்கணும்னு நினைக்கிறேன். சீதையின் கண்கள் வந்து கொலை தொழில் வல்ல வேலும், அதாவது கொலை செய்யக்கூடிய அவ்வளவு, நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ஒரு பாட்டுல சொன்னீங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு அவங்களோட கண்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து கண்கள் வந்து இந்த மாதிரி வேலோட யமன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
அடுத்த லைன் படிச்சா என்ற இவை எல்லாவற்றையும் வெற்றி கொள்ளும் என்று சொல்லுமாறு களிப்பு அடையும். கொலைத்தொழில் வல்லவேல் ஷார்ப்பா இருக்கு கண்ணு, அதுதான் சொல்றாரு. பட் யமன் இங்க வர யமன் தானே வேல் வச்சு கொலை தொழில் செய்வாங்க, அதனால யமன் கையில் இருக்கா. இன்னும் இவையெல்லாம் வெல்லும் 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 என வெற்றி கொள்ளும் என சொல்லுமாறு மதர்க்கும் களிப்பு அடையும் விழி கொண்டாள். அந்த மாதிரி கண்களை பெற்றுள்ளாள். அது கரெக்டா? ஓ, இவை எல்லாவற்றையும் வெல்லும் சீதையின் கண்கள். ஓகே, அதையெல்லாம் தோத்து போக அடிக்கிற அந்த மாதிரி கண்களை பெற்றுள்ள சீதை. ஓகே, புரியுதா? வேற ஏதாவது அடுத்த லைன் ஏதாவது புரியுதா? அந்த பெருந்தோற்றமுடைய மலைகளும் சுவர்களும் வலிய கற்களும் புற்களும் இத்தனையும் அத்தனை அசையாத பொருள்களும் தன் அழகை பார்த்து உருக்கம் அடையுமாறு நின்றிருந்தாள். எனக்கு புரியுற மாதிரி இருக்கு. டவுட் இருக்கா? இல்ல மேம். பண்ணுங்க. 512 வெண்களி விழிக்கு ஒரு விழவும் ஆய் அவர் கண்களின் காணவே களிப்பு நன்களால் மங்கையர்க்கு இனிது ஓர் மருந்தும் மாயவள் எங்கள் நாயகர்க்கு இனியாவது ஆம்கொலோ. வெண்களி விழிக்கு பார்க்கும் ஆடவர்களின் விரும்பத்தக்க களிப்புடைய கண்களுக்கு ஒரு விழியும் ஆயவர். சிறந்த திருவிழா காட்சி போன்ற உற்சாகம் தருகின்ற மகளிர் கண்களில் காணவே தத்தம் கண்களால் தன்னை காணத்தோறும் களிப்பு நன்களால் அப்பெண்களுக்கும் உள்ள களிப்பை பெறுவதால் மங்கையர்க்கு அம்மங்கையர்க்கெல்லாம் இனியது ஓர் மருந்தும் இனிய சுவையை தரக்கூடிய அமுதம் போன்ற ஆயவள் சீதையானவள் இனி எங்கள் நாயகர்க்கு இனிமேல் எங்கள் தலைவனான ராமனுக்கு யாவது ஆம்கொலோ எத்தகைய பொருளாவாளோ. ஆடவர்களின் கண்களுக்கு களிப்பு தருகின்ற பெண்களும் கூட சீதையின் அழகை கண்டு களிப்படைகிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்களின் அழகனாகிய ராமனுக்கு இவளது அழகு எத்தன்மையாக இருக்குமோ. கனியான சீதை இங்கு அமுதமாகிறாள், ஏனெனில் சீதை அமுதினும் இனியவள் ஆதலாள். ஓகே, அழகான நினைக்கிறேன். ஆமா, அதாவது உற்சாகம் இது ரொம்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் இருக்கு. 513 இழைகளும் குழைகளும் இன்ன முன்னமே மழை பொறு கண் இணை மடந்தை தமரோடும் பழகிய எனினும் இப்பாவை தோன்றலால் அழகு எனும் அவையும் ஓர் அழகு பெற்றதே. குழைகளும் காதணி முதலிய சிறு அணிகலன்கள், இழைகளும் கழுத்தில் அணியும் ஆரம் போன்ற பேரணிகளும் இன்ன இத்தன்மை எனவாம் முன்னமே இச்சீதை மண்ணில் பிறப்பதற்கு முன்பே மழை பொறு கண் இணை மழையொத்து குளிர்ந்த கண்களை உடைய மடந்தை தமரோடும் அழகிய பெண்களுடனே பழகிய எனினும் பழகியவையாக இருந்தாலும் இப்பாவை தோன்றலால் இந்த சீதை பிறந்ததால் அழகு எனும் அணியும் பிறர்க்கு அழகு தரக்கூடிய இந்த அணிகலன்களும் ஓர் அழகு பெற்றவே, புதியதோர் அழகினை பெற்றன. ஓகே, அணி பிறரால் அணியப்பட்ட அழகு செய்வதால் அணிகலன்களுக்கு அணி என்ற பெயர் உண்டு. அத்தகைய அணிகள் பிற பெண்களின் உடம்பில் அணிய பெற்று அவர்களுக்கு அழகு தரும். அவர்களால் தாம் அழகை பெறுவதில்லை. ஆனால் சீதையின் உடம்பில் இவை அணிய பெற்றமையால் தாம் அழகை பெற்றன என்பது கருத்து. எனவே அணிகளுக்கு அழகு கொடுக்கக்கூடியது சீதையின் பேரழகு. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று திருமாலை சிறப்பித்து கூறுவது உண்டு. சிற்றணிகளும் குழை முதலியன, பேரணிகளும் ஆரம். அதாவது சிற்றணிகள் காதுல போடுறது, பேரணிகள் இதெல்லாம் சீதைக்கு முன்னாடி இருந்து அழகு கொடுத்தாலும் சீதை போட்டிருந்ததுனால அந்த அணிகளின்கே பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப அழகா இருந்தது. ஆபரணங்களுக்கே அழகு கொடுக்கிற சீதை, இந்த திருமாலுக்கு சொல்ற மாதிரி அந்த. ஆனா அது உண்மைதான். சில சமயம் அந்த
திருவாள் அணிஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த நகைக்கு அழகு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப சீதை அந்த அணிகலன்கள் அணிஞ்சிருக்கிறதுனால வந்து அந்த நகையே அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுது. அடுத்த பாட்டு போலாமா? ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்ளுதல். ஓகே, ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ற காட்சி மாதிரி இருக்கு. 514 மச் கோட்டட் நினைக்கிறேன். 514 என்ன அரு நலத்தினால் இணையவள் நின்றுழி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வு ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இதுதான் வந்து அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். என்ன அரு நலத்தினாள் அழகின் எல்லை இதுதான் என மனத்தால் நினைப்பதற்கும் அரிய அழகுடைய சீதை இணையவள் நின்றுழி இத்தன்மையுடையவளாய் நின்ற பொழுது கண்ணோடு ஒருவர் கண்ணோடு கண் இணை மற்றொருவர் கண்கள் கல்வி கவர்ந்து பற்றி கொன்று ஒன்றை ஒன்று உண்ணவும் ஒன்றை ஒன்று கவர்ந்து சுவைக்கவும் உணர்வும் இருவரது அறிவும் நிலை பெறாது தத்தம் இடங்களில் நிலை பெற்று இருக்காமல் ஒன்றிட ஒன்றை ஒன்று கூடி ஒன்றுபடவும் அண்ணலும் நோக்கினாள். ராமனும் சீதையை பார்த்தான், அவளும் நோக்கினாள். சீதையும் ராமனை பார்த்தாள். ராமனும் சீதையும் ராமனது பார்வை சிதையாமல் செல்ல அவள் கண் ராமன் மேல் பாய். அப்போது இருவரது மன உணர்ச்சியும் ஒன்றுபட்டு ஒரு தன்மைத்தான காதலை கொண்டது புலனாகும். ஓகே, பியூட்டிஃபுல். சோ இன்னைக்கு லேண்ட்மார்க் லைன் வந்துட்டோம் நம்ம. ஆமா, இது மச் கோட்டட் லைன். ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப ஈஸியா இருக்கு. கண்ணோடு கண் இணை கல்வி. அது கல்வின்னு போட்டிருக்காங்க, ஸ்பெல்லிங் ஆன் தெரியல. கலவி வந்திருக்கணும். கவ்வி மேல கவ்வி தான் போட்டிருக்காங்க, இங்கதான் கல்வின்னு போட்டாங்க. பொருள்ல வந்து கல்வின்னு வந்திருக்கு. கல்வின்னு வந்துருச்சு. கரெக்ட். கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். ஓகே, அவர் அரண்மனை போய் பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரோட்ல நடந்து போகும்போது அப்படியே பாத்துட்டாரு. ஆமா, அதுதான் ரொம்ப நாளா கோட் பண்ண லைனும் அதேதான். எப்ப அவங்க சந்தித்தார்கள்ங்கிறது முதல்ல பார்வைப்பட்டது. கண்ணோடு கண் நோக்கினால்தான் முதல்ல. அழகான லைன். அடுத்த பாடல் போலாமா? 515 நோக்கிய நோக்கு எனும் நுதிகொள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளின் ஆழ்ந்தன வீக்கிய கனை கழல் வீரன் செங்கனும் தாக்கு அணங்கு அணையவள் தனத்தில் தெத்தவை நோக்கிய அவ்வாறு சீதை பார்த்த நோக்கு எனும் பார்வையாகிய நுதிகொள் வேல் இணை கூறிய 2 வேல்கள் ஆக்கிய மதுகையான் ஆக்கம் பெற்ற வன்மையை உடைய ராமனின் தோள்களில் ஆழ்ந்தன. வீக்கிய கனைக்கழல் ஒலிக்கும் வீரக்கழல் கட்டிய வீரன் செங்கனும் வீரனான ராமனுடைய சிவந்த கண்களும் தாக்கு அணங்க பிறரை வெட்கையால் தாக்குகின்ற மோகினியாகிய பெண் தெய்வத்தை அணையவள் போன்ற சீதையின் தனத்தில் தைத்த கொங்கைகளில் தாக்கின ராமன் சீதை ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் கண்களால் பருகினர். ஓர் ஆவிற்கு 2 கோடு போல ஒத்த காதல் கொண்டவராயினர். கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனில்ல. ஓகே, குரல் இது. தாக்கணக்கு பார்க்கின்ற ஆடவருக்கு வேட்கையை விளைவித்து ஆதலால் அவர்களை தாக்கும் தேவதை. ஓகே, தாக்கணக்குங்கிறது சுவாரஸ்யமா இருக்குல்ல? சுவாரஸ்யமா இருக்கு. மன்மதன் தானே சொல்லுவாங்க யூசுவலா. மன்மதன் பெண்களை இது பண்றது இல்லையா? இது ஆண்களுக்கு பார்க்கின்ற ஆடவர்களுக்கு தேவதை தான் அம்பு விடுற மாதிரி தானே சொல்லுவாங்க இல்லையா? இல்ல தாக்கணக்குன்னு ஒரு பார்க்கின்ற ஒரு தேவதை. மோகினியா அப்படி சொல்றாங்க. மோகினியா? மோகினி சொல்றாங்க. பிறரை வேட்கையால் தாக்குகின்ற மோகினியாக பெண் தேவதை. ஓகே, அது மோகினி தேவதை, அதனால அவர்களை தாங்கும் தேவதை. மோகினி பெண் தெய்வத்தை போன்ற சீதையின்
கொங்கைகளை தாக்கின. ஓகே. தன மாறுகள் தாக்குகின்றன. அந்த மார்களை தாக்கின. ஓகே. அந்த கியூபிட் அந்த ஹார்ட்ல அந்த இது அந்த ஆரோ போற மாதிரி மார்புல தாக்கின அந்த பார்வை தாக்கின கண்கள் பிறரை வேட்கையால் தாக்குகின்ற மோகினியாகிய பெண் தெய்வத்தை போன்ற சீதையின் மார்பகத்தை கொங்கைகளில் மார்புதான் தாங்க. எனக்கு புரியல லட்சுமி நீங்க சொல்றது. நான் இது சொல்ல கவ்யா. ஓகே ஓகே சாரி சாரி. அடுத்த பாடல் போலாமா இல்ல? போலாம். ஓகே. பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணிந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பரி சிலை அண்ணலும் வாழ் கண் அங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தனர். பருகிய நோக்கு தமக்குள் ஒருவரது அழகை ஒருவர் விழுங்கிய கண் பார்வை எனும் பாசத்தால் பிணிந்து என்னும் கயிற்றினால் கட்டி ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஒருவரே மற்றொருவரது மனம் ஈர்த்தலால் ஈர்த்து நின்றதால் வரி சிலை அண்ணலும் கட்டமைத்து வில்லை உடைய ராமனும் வாழ்கண் நங்கையும் வாழ் போன்ற கண்களை உடைய பெண்களில் சிறந்த சீதையும் இருவரும் ஆகிய இருவரும் இதய மாறி புக்கு ஒருவர் மனத்துள் ஒருவர் மாறி புகுந்து எய்தினார் அடைந்தார்கள். சீதை ராமன் இருவரும் தம் கண் பார்வையினால் காதல் கொண்டு ஒருவரது மனத்தில் மற்றொருவர் குடிகொண்டார் எனலாம். இங்கே ராமனுக்கு சீதையும் சீதைக்கு ராமனும் உயர்வானவர்கள் என்பது குறிப்பு. விற்படையும் வாட்படையும் தலைமகனாகிய ராமனுக்கு விற்படை ஆதலால் தலைவியான சீதைக்கு வாழ்படை கூறியது நயம். தானும் தன்னுடைய திம்பால் நெஞ்சினை திரிதல் ஒன்றின்றி என்றுரை நெறி நாட்டம் இரண்டும் அறிவுடம் படுத்தற்கு கட்டி உரைக்கும் குறையாகும். ஓகே. இது குரல் தொல்காப்பியம் பொருள். ஓகே. ரெண்டு பேரும் ரெண்டு இதுல வந்து கண்களால் வந்து அவங்க ஈர்த்து அவங்க வந்து மனதில் மாறிக்கொண்டார்கள். அந்த நெறிங்கிறது வந்து அந்த அதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்கல்ல இலக்கணத்துல ரொம்ப நீண்ட உச்சரிப்பு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஈ வருதுங்க. ஈ வரும். நெறி முன்னே ஒரு பாடல்ல பார்த்தோம் அந்த மாதிரி பாடல்ல. என்ன சொல்றாங்க? ராமனுக்கு விற்படை அதனால் தலைவியான சீதைக்கு வாழ்படை அப்படின்னு சொல்றாங்களா? இது எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ராமனுக்கு விற்படை ஆதலால் தலைவியான சீதைக்கு வாழ்படை கண்களுடைய கண்களுடைய. ஓகே. அதனால இங்க எப்படி சொல்றாங்க? நெஞ்சினை தெரியுது. ஒருவரது மனம் ஒருவருக்குள்ள குடிக்கண்டதுக்கு அந்த இந்த மாதிரியான சீதை இந்த மாதிரியான ராமன் ஒப்பிடுறாங்க. ஓகே. புரியுது இல்லையா? அடுத்த பாடல் இல்ல சொல்லுங்க. பெருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. என்ன புக் அது ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க? எது? தானும் தன்னுடைய தின்பால் நெஞ்சினை பிரிதல் ஒன்றை பெருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. எங்க இருந்து வருது? இல்ல என்ன ரெஃபரன்ஸ்னே தெரியல. ஆக்சுவலா நெறிங்கிறது என்ன ரெஃபரன்ஸ்னு தெரியல. அந்த ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. பட் அந்த நெறி அப்படிங்கிறது எந்த ரெஃபரன்ஸ்னே தெரியல. தானும் தன்னுடைய பெருங்காப்பியமா அது? பெருங்காப்பியம்ங்கிறதால பெருங்காப்பியமா இருக்கலாம். தின்பால் நெஞ்சினை திரிதல் ஒன்றி என்னும் பெருங்காப்பியத்துல இந்த குறிப்பு வருது. பெருங்காப்பியம் ஒரு புக் இருக்குங்களா? பெருங்காப்பியம் ஒன் ஆஃப் தி இதுக்கு இல்லையோ? ஐம்பெருங்காப்பியம் இல்ல, ஐம்பெருங்காப்பியம் 5 புக். இது ஐம்பெரும் சிறப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சிவவிஸ்வநாதர். பெருங்காப்பியம் ஒரு புக் கிடையாது. தனியாவா? அது தெரியல. எந்த பாடல்ல குறிப்பிடுறாங்கன்னு பாக்கணும். பெருங்காப்பியம் காப்பியம் பெருங்காப்பியம்ங்கிறது ஒரு தலைவனின் வாழ்க்கையின் முழுமையான வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்லும் நூலாகும். பெருங்காப்பியங்கிறது ஆனா குறிப்பு போட்டிருக்காங்க. எந்த பெருங்காப்பியம்? நீ சொல்ற மாதிரி பெருங்காப்பியம் தான் தெரியும். இது எந்த பெருங்காப்பியத்துல இது குறிப்பிடுறாங்க? தெரியல.
மேல போலாமா, என்ன பண்ணலாம்? போலாம் 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 போலாம். ஓகே, நான் 517 படிக்கிறேன். மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடருக்கு உயிர் ஒன்று ஆயினார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இதுலயும் வருது இல்ல. மருங்கு இலா நங்கையும் இடையில்லாத நுண்ணிய இடையே கொண்ட சீத்தையும் வசையில் ஐயனும் குற்றம் இல்லாத ராமனும் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட மிக்க காதலால் ஒருங்கிய 2 உடற்கு ஒன்றுபட்ட 2 உடல்களுக்கு உயிர் ஒன்று ஆயினர். ஓர் உயிர் என்று சொல்லுமாறு ஆனார்கள். கருங்கடல் பள்ளியில் மிகப்பெரிய பார்க்கடலில் ஆதிசேஷனாகிய பாம்பு படுக்கையிலே கலவி நீங்கி ஒருவரோடு ஒருவர் கலந்திருந்து கூட்டம் நீங்கி போய் பிரிந்தவர் தனித்தனியே பிரிந்து சென்றவர்கள் கூடினால் மீண்டும் ஓரிடத்தில் சேர்ந்தால் பேசல் வேண்டுமோ, அவர்களுக்கு உண்டாகும் காதலை சொல்லவும் வேண்டுமோ. ஈருடல் ஓர் உயிர். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்த அளவில் 2 உடல்களுக்கு ஓர் உயிர் அமைந்தது போல மனம் ஒன்றுபட்டார்கள் என்றார்கள். காகத்து 2 கண்ணிற்கு ஒன்றே மணி கலந்தாங்கு. திருக்கோவை. அவ்விருவர் ஆன்மாவும் ஒன்றே என்று காட்டுகிறார். கரிய கடல் நீலமணி நிறத்தவனான திருமாலின் திருமேனி சாயலால் அப்பார்க்கடலின் நிறம் மாறியது என்பது குறிப்பு. நயம். சீதை மருங்கு இலா நங்கை. ராமன் வசையில் ஐயம். சிந்தையை சீதை எடுத்து விட்டு ராமன் முனிவருடன் போதல். அது அடுத்தது. சோ இதுல சீதையும் ராமனும் ஓர் ஈருடலாக இருக்கிறாங்கிறத குறிப்பிடுறாங்க. அதாவது ரொம்ப ஆதிசேஷன் படுக்கையில இருந்தப்ப அதுல இருந்து 2 பேரும் தனித்தனியா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மீண்டும் கூடினால் பேசலும் வேண்டுமோ அப்படிங்கிற அந்த வசைங்கிறது இங்க குறை இல்லாத கடவுள். மருங்கு எந்த விதமான குறையும் இல்லாத மருங்கு இல்லாத நங்கையும் வசை இல்லாத ராமனும். டாக்டர்கா? இதுல இல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பெருங்காப்பியம் வந்தது பார்த்தோம்ல, அதுல பெருங்காப்பியத்துக்கு இலக்கணம் ஒண்ணு இருக்கு. அது எப்படி இருக்கணும்ன்றதும் இருக்கான் ஒரு ஒரு புக்கு. அதுல மேபி இந்த லைன் இருக்கலாம். பெருங்காப்பிய இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தானும் தன்னுடைய தின்பால் நெஞ்சினை திரிதல் ஒன்றினை என்னுழை நீரி. அதுவா? பெருங்காப்பியத்துல எப்படி இருக்கணும்னா, பெருங்காப்பியம் பாட்டுடை தலைவனின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை தொடர்நிலை செயலாக கொண்ட இலக்கிய நூல் அப்படின்னு இருக்கு. சோ பெருங்காப்பியம் சிறு காப்பியம் அப்படின்றதுல அது 2 தான் டோட்டலா தமிழ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாமே. அதுல ஐம்பெருங்காப்பியம் அப்படின்றது நம்ம சொன்னோம் சார். ஓகே. பெருங்காப்பியம் நம்ம இங்கிலீஷ்ல எபிக்னு ஒரு ஜெனரல் வேர்டா வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல மேடம், அந்த பெருங்காப்பியம் தனி புக் ஒண்ணு இருக்குன்றாங்க. தனி புக் இருக்கா? ஆமா, பெருங்காப்பிய இலக்கணம் அப்படின்றது இருக்கு, அப்படி போட்டிருக்காங்க. பெருங்காப்பியம் எப்படி இருக்கணுங்கிற இலக்கணம் அதுக்கான புக். புரியுது. யார் படிக்கிறீங்களா? படிக்கவா? படிங்க. சிந்தையை சீதையெடுத்து விட்டு ராமன் முனிவருடன் போதல். அந்தம் இல் நோக்கு இமை அணைகிலாமையால் பைந்தொடி ஓவிய பாவை போன்றனள். சிந்தையும் நிறையும் மெய்நலனும் பின்சல மைந்தனும் முனியோடு மறைய போயினான். அந்தம் இல் செல்லும் ராமனை தொடர்ந்து போன முடிவில்லாத நோக்கு இமை கண் இமையாது பார்த்து கொண்டே இருப்பதால் பார்வை உடைய அவளது இமைகள் அணைகிலாமையால் பொருந்தாதலால் பைந்தொடி பொன்தொடி அணிந்த சீதையானவள் ஓவிய பாவை போன்றனள். சித்திரப்பதுமை போல அசைவற்று நின்றாள். சிந்தையும் நிறையும் அவளது மனத்தின் நினைப்பும் உறுதியும் மெய்நலனும் உடல் அழகும் பின்சல் தன் பின்னே தொடரும்படி மைந்தனும் ராமனும் முனியோடு விஸ்வாமித்திர முனிவரோடு மறைய போயினான்.
கண் பார்வை மறையுமாறு சென்றான். ராமன் முனிவர் பின்னே செல்லும்போது சீதையின் பார்வை அந்த ராமனையே தொடர்ந்து செல்ல, அச்சீதையை கண்ணிமைத்தால் அழகனை காண்பது நின்று விடுமே எனக் கருதி கண் கொட்டாது நின்றாள். அப்படி நின்ற நிலை ஓவியப் பாவை போன்றது என்றார். சீதையின் மனம் அவன் பின்னே சென்றதால் பெண்மை குணத்தை அவளால் அடக்க இயலவில்லை. ஆதலால் தன் மனக்காதலை வெளிப்படுத்தினாள். இத்தகைய காம விகாரத்தால் அவளது உடல் அழகும் குறைவுற்றது. அவங்க போற வரைக்கும் பார்த்துட்டே இருந்திருக்காங்க சீதை. கண்ணை இமைச்சா கூட போயிடும்னு கண்ணை இமைக்காம இருக்காங்க. பார்க்காம. அழகான கற்பனை. ஆஹ் 519 அரண்மனை படிக்கிறோம். 519 கேக்குதுங்களா உங்களுக்கு நான் பேசுறது? என்னங்க? இப்பதான் ஆக்சுவலா கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. இல்ல ஹோட்டல்ல இருக்க இன்டர்நெட். ஓகே. சீதையின் காதல் நோய் 519. பிறையெனும் நுதலவள் பெண்மை என்படும் நரைகமழ் அலங்கலால் நயன கோசரம் மறைதலும் மனம் எனும் மத்த யானையில் நிறை எனும் அங்குசம் நிமிர்ந்து போயதே நரைகமழ் அலங்கலால் நறுமணம் கமலும் பூமாலை அணிந்த ராமன் நயன கோசரம் மறைதலும் சீதையின் கண்ணின் பார்வைக்கு புலனாகாமல் மறைந்த அளவில் மனம் எனும் அவளது மனம் என்ற மத்த யானையில் மதம் பிடித்த யானையை அடக்குகின்ற நிறை எனும் அங்குசம் நிறை உறுதியாக அங்குசமும் நிமிர்ந்து போயிற்று. அவ்வாறு நிமிர்ந்து போக பிறை எனும் முதலாமல் பிறைச்சந்திரனை போன்ற நெற்றிடைய சீதையின் பெண்மை எனப்படும் நாணம் முதலான பெண்மை குணங்கள் வேறு என்ன நிலையை அடையும். தன் கண்களுக்கு யானை பாகன் மறைந்த கடனே மதம் பிடித்த யானை தன்னை அடக்கின்ற அங்குசத்தை நிமிரச் செய்து அதை தள்ளிவிட்டு தான் விரும்பின வழியே செல்லுதற்போல தான் விரும்பும் தலைவனான ராமன் மறைந்து சென்ற அளவிலேயே சீதையின் மனம் தன்னை அடக்கி வைக்கும் நிறை என்னும் குணத்தை நீக்கி தான் விரும்பிய வழி சென்றது என்றார். சிந்தை நிறை மெயின் நலன்களாகிய பெண்மை குணங்கள் யாவும் சிதைந்து ஒழிந்தன என்பது குறிப்பு. எழில் மறுப்பு எழில் வேழம் இழுதரு கடாத்தல் தொழில் மாறி தலை வைத்த போட்டிகை நிமிர்த்தாக்கு கலித்தொகை 130. தொடங்குவரை நில்லாது போட்டி நிமிர்ந்து மதக்களிறு இரண்டுடன் மண்டியா அங்கு பெருங்காப்பியம் 1. இதுல சீதைக்கு மதம் குறைஞ்சிச்சுன்னு போயிடுறாங்களா இல்ல மதம் அப்படியே இருக்குன்றாங்க? இல்ல மதம் பிடித்த யானையை அடக்குற மாதிரி சீதை தன் மனத்தை அடக்கி. இல்ல அந்த அங்குசம் இருக்கிறதுனால யானை கொஞ்சம் பயப்படுமா? ஆனா யானை பகன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மதம் பிடித்த யானை தன்னை அடக்குகின்ற அங்குசத்தை எப்படி இது பண்ணுமோ அது மாதிரி சீதையோட மனம் அடக்கி வைக்க முடியாம பின்னாடியே போகுதுன்ற மாதிரி. மதம் பிடித்த யானை அங்குசத்துக்கும் பயப்படாது. ஆனா யானை பாகன் மறைந்த கணமே அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. ஆனா அடக்கி வைக்கும் நிறைன்னு வருது, அதனாலதான் அதுவும் வந்தது. அந்த ராமர் மறைந்து சென்ற அளவிலே சீதையின் மனம் தன்னை அடக்கி வைக்கும் நிறை என்னும் குணத்தை நீக்கி அதான் அந்த நீக்கி தான் விரும்பிய வழியே சென்றது என்றார். அடக்கி வைக்கும் நிறைன்னு ஒண்ணு குணம், நல்ல குணம் இருக்கு இல்லையா, அதை மீறி தன் மனம் தாண்டி அவருக்கு போகிறது அப்படின்னு. அத மரம் பிடித்த யானையோட சொல்றது நல்லா இருக்கு. சோ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மைண்ட் அந்த மாதிரி. நாணம் முதலான பெண்மை குணங்களை தவிர வேறு நிலையை அடையும். கீழே இந்த மாதிரி பெண்மை குணங்களையும் தாண்டி சிதைந்து ஒழித்தன, எல்லாமே வெட்கம் விட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுத்து. பெண்மை குணங்கள் யாவும் சிதைந்து ஒழிந்தன என்பது குறிப்பு. டவுட் இருக்கா? ஓகே.
அதாவது நிறை எண்ணம் குணத்தை நீக்கி தான் விரும்பிய வழி சென்றது என்றார். ஆமா, அதாவது தன்னோட நிறை பெண்களுக்கு அடக்கம் இதெல்லாம் அந்த குணம் எல்லாம் இருக்கு இல்லையா, அது அந்த நிறை குணங்கள் எல்லாம் மீறி, அதான் மத யானைக்கு ஒப்பிட்டார். அதெல்லாம் மீறி ராமனை நோக்கி பின்னாடி மனம் போகிறது, பின்னாடி போகுது. ஓகே 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 ஓகே. அதனாலதான் மத யானையோட ஒப்பிடுறாங்க. பெண்களுக்கான அத்தனை நிறை குணங்களையும் சிதைந்து ஒழிந்து அவளோட மனம் ராமனின் பின்னால் போயிட்டு. சரி சரி, புரியுது. நம்ம இதோட விட்டுக்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா? சரிங்க. 20ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அடுத்த வாட்டி. 520க்கு பிகின் பண்றோம். சரி சரி. நல்லா இருந்ததுல, ரொம்ப நைஸ் விவரிப்பு பார்த்தோம் இந்த வாட்டி. ஆமா, மிதிலை நாட்டை இதுக்கு ஃபைனலி தலைவன் தலைவி பாக்குறதுனால அந்த இது நல்லா இருந்தது. கதை ஆரம்பிக்கிறது, கதை ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமா. அப்ப இன்னொரு இதுவும் வருதுல, கண்டென்ஸ் இதையே, அது இதுக்கு அது அனுமன் வந்து சொல்றது. அந்த இந்த 2 லைனும் நமக்கு டக்குன்னு தோன்றது ராமாயணம்ல வருது. எங்கெல்லாம் நிறைய கோட் பண்ண இடங்கள்லாம். முன்னாடியே பார்த்த கண்ணதாசன் பாட்டுலாம் ஒரு சில வரி. என்ன பாட்டு வரும்? எந்த வரிகள்? நிறைய எடுத்திருக்காரு ராமாயணத்துல இருந்து. பட் அப்படின்னா அவரும் முழுசா படிச்சிருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். கம்பனை ஒரு கால் நிறைய நான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாலி எழுதும் போதும் சிலது இந்த மாதிரி ராமாயணத்துல இருந்தெல்லாம் 1-2 நான் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு கால் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிச்சிருப்பாங்க நிறைய. இவருடைய புக்ல முத்துக்குமாரோடைய பயோகிராஃபி மாதிரி ஒண்ணு இருக்கும், சின்ன புக் ஞாபகம். அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவர் சென்னையில இருக்கும்போது இன்னொருத்தர் ஒரு சின்ன பையன் நான் கவிதை எழுதுறோம், எப்படி எழுதுறதுன்னு கேட்கும்போது முத்துக்குமார் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, நீ போய் சங்க இலக்கியம் எல்லாம் ஃபுல்லா படி, புறநானூறு, குறுந்தொகை, இந்த மாதிரி சங்க இலக்கியம் எல்லாம் ஃபுல்லா படி. அவர் எப்படி அதை படிச்சாதான் உனக்கு இப்ப பாட்டு எழுத வரும்னு அட்வைஸ் கொடுப்பாரு. ஏன்னா ஒண்ணும் இல்ல, அந்த அவருடைய புக் ஒண்ணு இருக்கு, அணிலாடம் 3ன்னு சொல்லிட்டு, படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சது இல்ல சார். அந்த அணிலாடம் 3ல் பாத்தீங்கன்னா அந்த பாட்டே குறுந்தொகை பாட்டுல வர ஒரு வரி. அந்த பாட்டால எடுத்து அந்த மாதிரி பழைய புதுசா வர கலைஞர்கள் வேற விஷயம். கார்த்திக் நேதாவோட பாட்டுலாம் பார்த்தா அப்படி தெரியல. ஆனா தாமரை, முத்துக்குமார் பாட்டுலாம் பார்த்தா பழைய பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்கும், அழகா உள்ள இருக்கும். பழைய இந்த மாதிரி சங்க இலக்கியம் ரொம்ப அழகா. நான் படிச்சது இல்ல. ஆனா நான் கார்த்திக் மேத்தாவோட இன்டர்வியூ கூட பார்த்தேன். அதுலயும் அவரு யாரோட அந்த ஆக்சுவலா அவர் இந்த பாட்டு எழுதியிருப்பார், அந்த ஜேர்னி, அந்த பாட்டு ஒரு பாட்டு எனக்கு ராம் படத்துல கேட்டாலும் பிடிக்கும். ராம் பாட்டுல வரும் அந்த ஒரு பாட்டு தான் ஃபேமஸான பாட்டு. எந்த பாட்டு சொல்லுங்க? 96 படத்துல ராம் விஜய் சேதுபதியோட டிராவல் பத்தி ஒரு சாங் வரும். அது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்களா எஸ்கே? ஆஃப் பண்ணலாம்.